வெல்கம் டு கேஎம்ஓட்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஆரி பிகினஸாக பழகுறப்போ என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறது வந்து சொல்ல போகிறேன். என்ன பழக போகிறோன்னு சொல்லும் போதே ப்ராப்ளத்தை பற்றி பேசுகிறீங்கன்னு நீங்களாம் நினைக்க வேண்டாம். நமக்கு வர பிரச்சனையை வந்து நம்ம முன்னாடியே கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்காக தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம ஆரியை வந்து என்ன கிளாத்தில் வந்து நம்ம பழகணும் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆரியை கற்றுக்கிறதுக்கு பெஸ்ட்டு கிளாத்துன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பாப்லின் கிளாத்து தான். பாப்லின் கிளாத்தில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா கிளாத்லேயுமே உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியும், ஓகேவா? நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸிமம் பண்ணுறது என்ன அப்படின்னா ரேஷன் கடை வேஷ்டியில் பண்ணுவாங்க, இல்லை ஏதாவது சில்க் காட்டன் எடுத்த உடனே சில்க் காட்டனில் போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் லாஸ்ட்டு வரைக்கும் சில்க் காட்டனில் மட்டும்தான் ப்ளவுஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறையா பிரச்சனை இருக்குது, ஓகேவா? ஸோ பாப்லின் கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஒரு ப்ராக்டிஸ் மெத்தட், ஓகே. அதுக்கப்புறம் கிளாத்து ஓகே, இப்போ என்ன நீடில் ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படிங்கிறது டவுட் வரும். எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு வந்து அயன் நீடில் தான். ஏன் அப்படின்னா ஆரி ஒர்க்குங்கிறது வந்து இப்போ இல்லை, அது ராஜா காலத்துலேருந்தே இருக்குது. அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம பாஷையில் சொல்லலாம்னா கிபிலேயே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அரண்மனையில் ராணிகளுக்கு மட்டும்தான் அந்த உடைகளை அலங்காரப்படுத்துறதுக்காக இந்த மெத்தட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ இருந்து யூஸ் பண்ண நீடில்னு பார்த்திங்கன்னா இந்த நீடில் தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜூலிப் நீடில் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னா க்ரோசா நீடில் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஜூலிப் நீடில். அதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. நிறைய பேர் அதை ஒர்க் பண்ணி பண்ணுறாங்க, அழகாக ஒர்க் பண்ணுறாங்க, நிறையா இன்டெலிஜெண்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க அதை யூஸ் பண்ணுறாங்க, ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன ஆகும் அப்படின்னா அதை அதிகமாக யூஸ் பண்ண இந்த மாதிரி மணிக்கட்டு இந்த இடத்துல வந்து பெயின் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ உங்களுக்கு என்ன நீடில் பெஸ்ட்டு அப்படிங்க என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆரி நீடில் அயன் நீடில் பெஸ்ட்டுன்னு சொல்லிட்டேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் த்ரெட்டு வந்து என்ன பிராண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய பேர் டபுள் பெல் இந்த மாதிரி பிராண்டு தான் சொல்கிறாங்க. த்ரெட்டோட பிராண்டுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏன் த்ரெட்டோட பிராண்டுன்னு சொல்கிறோம் அப்படின்னா சில த்ரெட்லாம் பார்த்திங்கன்னா அந்த பட்டு பார்த்திங்கன்னா அந்த டப்பாவில் வச்சுருக்கும் போதே அந்த சில்க் த்ரெட்டில் தெரியும் அதோட ஷேடு. சில த்ரெட் கம்பெனியில் வந்து அது கம்மியாக இருக்கும், அதனால தான். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா இந்த பிராண்ட் யூஸ் பண்ணால் சீக்கிரம் அந்து போகாது அந்த மாதிரி நினச்சிக்கிறோம். அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அந்த பட்டுத்தன்மை வந்து சில த்ரெட்டில் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும், சில த்ரெட்டில் கம்மியாக இருக்கும். அதுதான் அந்த த்ரெட்டோட பிராண்ட், அந்த குவாலிட்டியோட டிஃப்ரெண்ட் என்னங்கிறது இதுதான். நம்ம இவ்வளோ நாளாக நினச்சிட்ருக்கிறது அதுதான், ஓகேவா? அதுக்கப்புறம் ஃப்ரேமும் கிளாத்தும். ஃப்ரேமில் வந்து கிளாத் வந்து நல்லா ஃபிட் பண்ணியிருக்கணும். நீங்கள் அவ்வளோ டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி விரலை வச்சு இப்படி தட்டி பார்த்தீங்க அப்படின்னா டப் டப்புன்னு சவுண்டு கேட்கணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபிட் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒர்க் பண்ண லூஸ் ஆயிடுச்சுனாலும் நீங்கள் ஃபிட் பண்ணிக்கணும், ஓகேவா? அப்படி ஃபிட் பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆரி ஒர்க்கில் டைமிங் அது வந்து ரொம்பவே முக்கியம். எந்த டைமில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம், டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோமா தான். சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி மண்டே ஒரு 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வெனஸ்டே இல்லை ஃப்ரைடே ஒரு 15 மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. என்கிட்ட வந்து எனக்கு வரவே இல்லை, நான் 1 வீக்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஆரின்னு இல்லை, எந்த ஒர்க்கை எடுத்துட்டாலுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ண நமக்குன்னு ஒரு பர்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். நீங்கள் வந்து முதல் நாள் ட்ரை பண்ணதுக்கும் 5ஆவது நாள் ட்ரை பண்ணதுக்கும் ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அது உங்களோட மிஸ்டேக்காக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் வெயிட்டிங். என்ன வெயிட்டிங் அப்படின்னா எடுத்த உடனேயே எந்த ஒரு விஷயத்தையுமே கற்றுக்க முடியாது, அதுக்கு கொஞ்சம் டைமை எடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம காத்திருக்கணும். சில பேரோட ஸ்பீடு வந்து சில பேருக்கு வந்து கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்க, எடுத்த உடனேயே அவங்களுக்கு புரியும், சட்டுன்னு போட்டுருவாங்க. ஆனால் சில ஸ்டூடெண்ட்ஸ் 1 வீக்காக போட்டாலுமே அவங்களுக்கு வந்து போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ஆனால் கடைசியில் நல்லா பிக்கப் பண்ணி போட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சே என்னோடய பெஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டை, அவங்களோட நேம் சொல்லலை, அவங்க ஸ்டார்டிங்கில் ஆரி நீடில் ஹேண்டில் பண்ண அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. எனக்கு வரவே வராது, நான் வரலைன்னு சொன்ன ஸ்டூடெண்ட் இன்றைக்கி பண்ணுறது ஃபுல்லாகவே
ப்ரைடல் ப்ளவுஸஸை மட்டும் தான் பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற ப்ளவுஸே எடுத்தது 7,000 10,000 அந்த ரேஞ்சில் தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. ஒரு 1 வீக் கஷ்டப்பட்டு ஒரு செயின் ஸ்டிச்சை பர்ஃபெக்டாக போட்டு அந்த செயின் ஸ்டிச்சை வச்சு ஒரு டிசைனோ ஏதோ போட்டு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஆரி ஒரு விஷயமே இல்லை. ஏன்னா அந்த செயின் ஸ்டிச்சை டெவலப் பண்ணி தான் அடுத்தடுத்து நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மெத்தட் அது நான் சொல்கிறது தான். டெய்லியும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். டெய்லி 1 or 2 hour உட்காரணும்னு நான் சொல்ல வரல. டெய்லி குறைஞ்சது ஸ்டார்டிங்கில் ஒரு 1/2 an hour நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் வரும், ஒரு ஸ்பீடு கிடைக்கும். நீங்கள் வந்து கோர்ஸில் ஜாயின் பண்ணி இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு பலன் கிடைக்கும். ஸோ நீங்கள் கேப் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு விஷயத்துக்கு போக போகிறோம். என்ன அப்படின்னா ஃபில்லிங் ஸ்டிச். ஃபில்லிங் ஸ்டிச்சில் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாத எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே சொல்கிறேன். இப்போ ஒரு பாக்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல பட்டன் ஹோல் ஃபில்லிங்கையோ இல்லை ஃப்ளாட் லோடிங்கோ எதையோ ஒரு ஃபில் பண்ண சொல்கிறோன்னா என்ன பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து த்ரெட் எடுத்து இந்த அகலத்துக்கு ஃபில் பண்ணுறீங்க. இப்படி ஃபில் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் கிளாத்தை ஃப்ரேம்லேருந்து ரிமூவ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு விரலையே விடலாம், அந்தளவுக்கு லூஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு வாஷ்க்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த த்ரெட்டை அந்து போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஸோ ஒரு ஃபில்லிங் ஸ்டிச் குறைஞ்சது 1 சென்டிமீட்டருக்கு கம்மியாக தான் இருக்கணும். ஸோ இப்படி இருக்குது அப்படின்னா இதை நம்ம டிவைட் பண்ணிக்கணும். டிவைட் பண்ணிட்டு தான் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கணும். இன்னொன்று பிக்சர் செலெக்ஷன். என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், ஒரே கன்ஃபியூஷன் ஓவராக இருக்குது. பிக்சரை வந்து நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். குழந்தைங்களோட பெயிண்டிங் புக் வாங்கிக்கிட்டிங்கனாலே அதில் நிறையா பிக்சர்ஸ் இருக்குது. அதில் நீங்கள் ஒன்று எடுத்து கூட நீங்கள் பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ணிக்கலாம். நிறையா பெயிண்டிங் புக்ஸ் இருக்குது. என்னோடய குட்டீஸ்கிட்டேயும் பெயிண்டிங் புக் இருக்குது. அதை இப்போ கேட்டால் அது தராது கண்டிப்பாக. ஸோ நான் கண்டிப்பாக அதுக்கிட்டேருந்து திருடி உங்கள் எல்லாருக்கிட்டேயும் காட்டுறேன் எப்படி அந்த பெயிண்டிங் புக் இருக்குது. நான் அது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கணும்னு இல்லை, உங்களுக்கு நியர்பையாக இருக்கிற எல்லா ஷாப்லேயுமே வந்து பெயிண்டிங் புக் கிடைக்கும். ஸோ அதில் ட்ரேசிங் பேப்பரை வச்சு அழகாக கிளாத்துக்கு மாற்றி உங்களோட ப்ராக்டிஸை ரெகுலராக ஆக்கிக்கோங்க. முக்கியமாக சொல்ல போகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறது இதை பழகிட்டோம் ஆர்டர்ஸ் வருமா அப்படின்னா கண்டிப்பாக ஆர்டர்ஸ் வருமா வராதான்னு நீங்கள் யாரும் பயந்துக்கவே வேண்டாம். இந்த இடத்துல உங்களுக்கு ஆர்டர் கண்டிப்பாக நம்ம கேஎம் ஆர்ட்ஸ் வேர்ல்டால் வரும். ஏன் அப்படின்னா சீக்கிரமாக எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ளவுசஸ் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட ப்ளவுஸாக டிஸ்ப்ளே பண்ணலாம். இப்போ யாராவது நம்மக்கிட்ட ஆர்டர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா நியர்பையாகவே ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் ஆர்டர் கொடுக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் படித்த விஷயம் என்றைக்குமே நம்ம கற்ற கைத்தொழில் வந்து வீணாக ஆகாது. ஸோ மற்றவங்க சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கிக்காதீங்க. என்றைக்கு இல்லைனாலும் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு அது கை கொடுக்கும். ஓகேவா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டான கிளாத்தில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களுக்குன்னு செயின் ஸ்டிச் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அந்த டைமுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக இருங்க, அவசரப்படாதீங்க. முக்கியமாக என் கூட ஜாயின் பண்ணவங்க போட்டுட்டாங்க நான் போடலையே அந்த வார்த்தையை சொல்லாதீங்க. அவங்களுக்கு பசி எடுத்தால் ஒரு மாதிரி சாப்பிடுவாங்க, நமக்கு பசி எடுத்தால் ஒரு மாதிரி சாப்பிடுவோம். நம்ம 5 விரல் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? ஸோ நம்மளை மட்டுமே யோசிக்கணும். நீங்கள் பர்ஃபெக்டாக கற்றுக்கிறதுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன். ஸோ நீங்களும் கண்டிப்பாக என் கூட கரெக்டான ஒரு வழியில் வந்தீங்க அப்படின்னா தான் ஃபோக்கஸில் கரெக்டாக போக முடியும். ஓகேவா? ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. பண்ணுற ஒர்க்கை பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற மிஸ்டேக்ஸ்லாம் இதுதான். அதுக்கப்புறம் நிறையா பேருக்கு த்ரெட்டு அந்து போகுது அப்படிங்கிறீங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருந்து மேலே த்ரெட்டை, அதாவது நீடியில் வந்து 90 டிகிரியில் வச்சு இப்படி யூஸ் பண்ணணும். ஸோ இப்படி வச்சு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எடுக்கும்போது கண்டிப்பாக த்ரெட்டு அந்து தான் போகும். அதுக்கப்புறம் இப்படி இதை ஒரு தடவை குத்தி மேலே த்ரெட்டை எடுக்கிறீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
லைட்டாக, அதாவது லேசாக தான் த்ரெட்டு வருதா, ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். இல்லை நீங்கள் மேலே எடுக்கும் போதே டைட்டாக தான் த்ரெட்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டுக்கணும். கீழே த்ரெட்டை ரொம்பவே அதிகமாக பிடிச்சி இழுக்கவே கூடாது. கண்டிப்பாக கொஞ்சம் லூஸாகவே, முக்கியமாக கீழே நீங்கள் த்ரெட்டை விடும்போது இந்த 2 விரலில் வச்சுக்கோங்க. நீடில் இப்படி இருக்குன்னா ஒரு தடவை இந்த 2 விரலில் மட்டும் சுற்றுங்க. ஓகேவா? இப்போ மேலே வந்து த்ரெட்டு வருது, இப்போ செயின் ஸ்டிச் தான் போட போகிறோம் அப்படின்னா இதில் நமக்கு கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இருக்காது. இப்படி போடுறோம், கீழே தான் ஒரு தடவை சுற்றுறோம், ஜஸ்ட் இப்படியே போட்டுகிட்டே போக வேண்டியதான். சில ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதை வெளியே இழுத்துட்டு மறுபடியும் இதை அப்படி வச்சுட்டு இங்கேயே குத்தி மெதுவாக இதை இப்படி வெளியே எடுத்து எனக்கு அதை செய்யக்கூட வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் நீடியில் இப்படி சாய்ச்சி இப்படி கொண்டு வந்து என்னமோ பண்ணுறீங்க. அது என்ன பண்ணுறீங்கிறது எனக்கு சொல்ல தெரியல. அந்தளவுக்கு போட வேண்டாம். உங்களுக்கு தெளிவாகவே நான் டீச் பண்ணிட்டேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா வீடியோ ஒரு தடவை சைலண்டில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இதில் புரியாமல் இருக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. யாருக்கு நிறைய குழம்பிக்காதீங்க, குழப்பம் அடைய வேண்டாம். ஆரி ஒர்க்குங்கிறது ஜஸ்ட்டு ஒரு எம்ப்ராய்டரி. அது 2-3 நாள் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாருக்குமே வந்துடும். ஓகேவா? தேங்க்யூ. ஓரளவுக்கு உங்களுக்கு இருக்கிற டவுட்ஸை நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். லைவ் கிளாஸ்லேயும் நம்மளோட டவுட்ஸை பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.